இன்றைக்கி இப்போது ஒரு ஸ்பெஷல் டிஷ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேக வச்ச வெள்ளை முட்டை வச்சு ஒரு குழம்பு ஒன்று பண்ண போகிறோம் சூப்பராக. அதுக்கு நான் 6 வேக வச்ச வெள்ளை முட்டை எடுத்திருக்கேன். ஒரு கருவெலாம் எடுத்துருங்க. கரு எடுத்துகிட்டு வெறும் வெள்ளை முட்டை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், என்னோடய வெங்காயம் வந்து இவ்வளோ பெருசு, அதனால் அதில் பாதி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பழுத்த தக்காளி இதெல்லாம் போட்டு நறுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு பஜ்ஜி மாதிரி பொரித்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவிச்ச முட்டையை. அதுக்கு இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவு, சோள மாவு இல்லைன்னா அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சாட் மசாலா, அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி. இது 3த்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி தட்டாமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது கடாயில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த ஒரு முட்டையும் எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி மாதிரி பொரித்து எடுக்க போகிறோம். வாங்க போக்கலாம். முட்டையெல்லாம் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த மாவு வந்து கொஞ்சம் தளர இருக்கணும். கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த ரெசிபி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இது நானாக உருவாக்கின ஒரு ரெசிபி. எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஒன்ஸ் சூடானதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு முட்டையை அதில் எடுத்து போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். போடலாமா? இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பக்கம் பொரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. பொன்னிறமாக பொரிஞ்சு கரகரன்னு வரணும். கடைசி பேட்ச் பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். மீன்வைல் என்ன பண்ணலான்னா, ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு சூடானதும் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, வெந்தயம் போட்டாச்சு. பொரிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம், பூண்டு சொல்ல மறந்துட்டேன். ஸோ 4 பல் பூண்டு இடித்து அதை வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு அந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அதில் போட்டு வதக்கிக்க எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் போட்டாச்சு. இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் அரை வேக்காடை வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து மஞ்சத்தூள், சாம்பார் பவுடர், கட்டை மிளகாத்தூள் இதெல்லாம் அதில் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள், சாம்பார் பவுடர், மஞ்சத்தூள், கட்டை மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு கிளாஸும் விடலாம். ஸோ 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கோம். நல்லா கலந்து விட்டுட்டு, நீங்கள் இதில் புளிக்கரைச்சல் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் புளிக்கரைச்சல் அந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கலாம். நான் வந்து புளி பேஸ்ட் போடுறதுனால 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு அரை குழிக்கரண்டிக்கு நான் வந்து புளிக்கரைச்சல் விட்டுருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். அப்போ தான் அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை இதில் போட்டுடலாம். இது தக்காளி வதங்கும் போது கொஞ்சோண்டு அதுக்கு தக்காளிக்கு ஏற்ற அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். பார்த்துட்டு மறுபடியும் நான் உப்பு சேர்ப்பேன். அப்புறம் தனியாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துப்பேன் இதில். ஸோ புளி தண்ணி நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. இதில்
1 டீஸ்பூன் தனியாத்தூள், உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் தக்காளியில் போட்ட உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் போடலை. இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையெல்லாம் அதில் போட்டுடலாம். இது நல்லா ஊறி ஊறி சாப்பிடும்போது ரைஸோட சுட சுட சாதத்தோட ரொம்ப அருமையாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை அதில் போட்டுட்டு, உங்களுக்கு கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் ரொம்ப கலக்க விரும்பலை, ஏன்னா முட்டை தனியாக அந்த கடலை மாவு பேஸ்ட்டு தனியாக வந்துடும். அதனால் நான் ரொம்ப கலக்கலை. உங்களோட முட்டை பஜ்ஜி குழம்பு ரெடி.